எல்லோருக்கும் வணக்கம். வா நம்ம இறங்கி ஓடி போயிடலாம் அப்படின்னு கரடிகள் வச்சிருந்த ப்ரொபோசலை வந்து ஷேர் மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருச்சு. எனக்கு காடைகள் தான் ரொம்ப முக்கியம், நீ போடி கரடி அப்படின்னு துரத்தி விட்டுருச்சு. அதன் காரணமாக தொடர்ந்து இறங்கி கொண்டே இருந்த ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவரி அப்படின்றது காமிச்சிருக்கா. ஒரு தடுமாற்றமாக தான் ஷேர் மார்க்கெட் போயிட்டு இருக்கு, ஒரு நிதானத்தில் இல்லை. இந்த சமயத்தில் இன்னைக்கு முதல் முக்கியமான நியூஸை என்ன நம்ம பார்க்குறோம்னா, இந்த OFSS ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்ற கம்பெனி இந்த 6.25% ஏறிருக்கான். எங்கிருந்து ஏறினா, எப்படி ஏறினா? 2023 தொடக்கத்தில் வெறும் 3000 ரூபா இருந்தவன் இன்னைக்கு ஒரே வருஷத்தில் பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கான். இந்த சமயத்தில் எம்ஃபாசிஸ் அப்படின்ற ஷேர் வந்து சேம் இதே பேட்டர்ல தான் இருக்கா. 2023 1700 ரூபா இருந்தவன் இந்நேரம் 3400 அவனுடைய பழைய ஹை அப்படின்றது வந்திருக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் வரல. இந்த சமயத்தில் நீங்கள் ஒன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1700 கோடி 1800 கோடி அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எம்ஃபாசிஸ் அப்படின்றவங்க எவ்வளோ பண்ணுறாங்கன்னா அவங்களும் நெருக்கி பிடிச்சி ஒரு 1600 கோடிக்கு பண்ணுறாங்க. ஆனால் இந்த OFSS வந்து சார்ட்டில் பார்க்கும்போது நல்லா உச்சிக்கு மேலே வந்துட்டான். இவன்ட்ட இல்லாத ஒன்று வந்து எம்ஃபாசிஸ் கிட்ட இருக்கு. இந்த OFSSல நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற முதலீடு பெரிய அளவில் இல்லை. ஆனால் அதே சமயம் நீங்கள் எம்ஃபாசிஸ்னுடைய பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட 1949 கோடி லாபம் மட்டுமே பணமாக இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி OFSS திடீர்னு ஷேர் மார்க்கெட் சுதாரிச்சுக்கிட்டு அவனை மேலே தூக்கி அழகு பார்த்துதோ, அதே மாதிரி எம்ஃபாசிஸை என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஷேர் மார்க்கெட் அங்கீகரித்து சரி ஓகே வா உன்னையும் நாங்கள் மேலே ஏற்றி விட்றோன்னு என்னைக்காவது ஒரு நாள் இவன் 5000 கொண்டு போய் நிறுத்துவான் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, யாராவது இந்த ஏஜிஸ்கேம் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. என்ன காரணம்னா இன்னைக்கு ஒரே நாளில் 9.67% ஏறி இருக்கான். அது மட்டும் இல்லை, அவனுடைய கடந்த காலங்களில் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த ஹை அப்படின்றதான் மல்டியர் ஹை அங்கே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஹை பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கும் பொழுது அவன் யூ டர்ன் எடுக்காத வரை, அவன் கும்பா பாட்டு பாடாத வரை தொடர்ந்து வேகமாக மேல் நோக்கி ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஒருவேளை தெய்வத்தின் அருளால இவன் தொடர்ந்து மேல் நோக்கி என்னங்க இவன் 66,716% காமிக்கிறான். எத்தனை வருஷத்துல இருந்து? 2000 இருந்து. சரி தொலைஞ்சு போகுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஏஜிஸ்கேம் ஒருவேளை பிக்கப் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 10-20% சரசரன் லாபம் கொடுத்ததுன்னா ஒரே மாதத்துக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, சமீபத்தில் தான் உகர் சுகர் அப்படின்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். பிரேக் அவுட் ஆகிறான்னு தன்னுடைய திறமையினால 80 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் போனவன் மறுபடியும் அவன் எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனானோ அந்த இடத்துக்கே வந்து விழுந்திருக்கான். ஸோ இவனுடைய திறமையை இரண்டாவது முறை காட்ட போறானா இல்லையா அப்படின்றது தெரியல. அப்படி ஒரு முறை இரண்டாவது முறை திறமையை காட்டுற மாதிரி இருந்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அவன் இந்த இடத்துல ஷார்ப்பா சப்போர்ட் எடுத்துட்டு அவன் எங்காவது ஒரு மறுபடியும் ஒரு 100 ரூபாய் வந்து பார்க்கணும் இந்த உகர் சுகர் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடக்கடவுளே, இந்த சந்தோஷமான மார்க்கெட் ரெக்கவரியில் டாடா மோட்டர் ஏறவே இல்லை, அவன் 3 ரூபாய் இறங்கித்தான் இருக்கான். என்ன காரணம் அப்படின்றது தெரியல. பட் ஒரு பேட் நியூஸ் என்னன்னு பார்த்துருந்தா ஷேர் மார்க்கெட்டுக்கு இது இந்த மாதிரியான நியூஸ் பிடிக்காது. இது பொதுமக்களுக்கு நல்ல நியூஸ் தான், அந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல நியூஸ் தான், சேல்ஸ் அதிகமாக நம்ம என்ன வேணாலும் கணக்கு போடலாம். பட் ஷேர் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி பிடிக்காது. அதாவது டாடா ஈவியில் வந்து நெக்ஸான் டியாகோ அப்படின்ற கம்பெனி அப்படின்ற ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கு டாடா மோட்டர். பட் பேட்டரி ப்ரைஸ் ரிடக்ஷன் ஆனதுனால அந்த பெனிஃபிட்டை வந்து கிளைண்ட்ஸுக்கு பாஸ் ஆன் பண்ணிவிட்டுன்னு சில ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ப்ரைஸஸை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அப்படி குறைச்சதுனால இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு பிடிக்காம அவனை பிடிச்சி இறக்கி விட்டதாக தான் நான் பார்க்குறேன். பார்த்தீங்களா, நல்லவனுக்கு காலம் இல்லை. வேற எவனாவது இப்படி இறக்குவானுங்களா? இப்போ பெட்ரோல் ப்ரைஸே 10 ரூபா இறக்குறாங்க, உடனே நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸினுடைய ப்ரைஸ் எல்லாம் குறைஞ்சிருதா? லாரிக்காரங்களுக்கு நல்ல லாபம் தான் டீசல்லாம் விலை குறைஞ்சதுன்னா. ஆனால் டபக்குன்னு பாஸ் ஆன் ஆகுமானா ஆகாது. பட் டாடா பாருங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. நண்பர்கள், இன்னைக்கு வேற லெவல். இந்த ரெட்டிங்டன் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு 10% ஏறி இருக்கான். மாஸ்டர் பிளாஸ்டரா இருந்திருக்கான். இவனை நம்ம சமீபத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக வந்து இவன் வந்து ஒரு டாப்ல வந்து உளுந்திருக்கான். அந்த டாப்ல இருந்து என்ன பண்ண காத்திருக்கானோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா கரெக்டாக அந்த டாப்ல இருந்து கீழே இறங்கினான். பட் இன்னைக்கு அவங்களுடைய ரிசல்ட்டினுடைய மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி வந்த ரிசல்ட்டின் காரணமாக அவன் கீழே அழகாக இறங்கி போயிட்டு இருந்தான். எல்லாரும் சம்பாதிச்சிருக்கலாம். அவன் அப்படியே தொடர்ந்து கீழே இறங்கி ஒரு 140 ரூபாய்க்கு போயிருந்தான்னா மறுபடியும் மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனாலும் பாருங்க, இன்னைக்கு அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி காரணம் காமிச்சு அப்படியே யூட்டர்ன் போட்டு மேலே 199 ரூபாயில கொண்டு வந்து விட்டாங்க. நம்மளுக்கு என்னங்க, கீழே வந்துட்டு மேலே போனா என்ன, அல்ல மேலே இருந்து மேலேயே போனா என்ன? ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் என்னன்னா, கீழே இறங்குற மாதிரி காமிச்சுக்கிட்டு மறுபடியும் மேல் நோக்கி வர்றான். ஒருவேளை நாளைக்கெல்லாம் 205 206 அப்படின்னு தாண்டி ட்ரேட் ஆனா தொடர்ந்து மேல் நோக்கி போய் ஒரு 300 ரூபா போச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். இல்லைன்னா சொல்லுவீங்க.
இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஐபிஓனுடைய அப்டேட் பார்க்கலாம். இன்னைக்கு தான் முதல் நாள் நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது இந்த ஐபிஓல வந்து சமீபத்தில் இப்போ ஓப்பன் ஆகிருக்கிறது விபோர் ஸ்டீல் டியூப்ஸ் அப்படின்ற ஐபிஓ. இந்த ஐபிஓனுடைய பிரைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 141 to 151 போகுது. 151க்கு அப்ளை பண்ணாதான் கிடைக்கும். இவனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான அல்வா குட்டி மாதிரி ஆல்மோஸ்ட் 79% பிரீமியத்தில் லிஸ்ட் ஆகிற கெயின் மாதிரி காட்டுறான். இது ஒரு நல்ல அல்வாவான ஐபிஓ மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் இன்னும் 2 நாள் இருக்கு. அப்போ வந்து இவங்க இது ஏதாவது குறையிறானா இல்லை இன்னும் ஏறானா அப்படின்றத பார்த்துட்டு தான் முடிவெடுக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்லை, ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வருது ஒரு ஸ்டாக்குன்னா அது ஒரு 2-3 நாள் அதோட இம்பாக்ட் இருக்கும். ஆனால் டாடா பவருடைய ரிசல்ட்னால பெரிய அளவில் சரிவடைஞ்சான். இங்கே பார்த்தீங்களா 409 ரூபா பக்கம் இருந்தவன் டொங்கின்னு போயிட்டான் 360 ரூபா ரேஞ்சுக்கு, 350 ரூபா ரேஞ்சுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாதிரி அப்படியே உசுறு பிடிச்சி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ அவனுடைய வீழ்ச்சியை வந்து ஒரே நாளில் தடுத்து நிறுத்திட்டான். ரியலி இட்ஸ் பவர் அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டான். ஸோ டாடா பவர்னுடைய வீழ்ச்சி அதனுடைய உச்சத்திலிருந்து எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 14% இறங்கியிருக்கா. இன்னும் கொஞ்சம் இறக்க விட்டு ஒரு 20% வரைக்கும் இறக்கி விட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 327 ரூபா வந்துருந்ததுன்னா கூட இன்னும் கொஞ்சம் தைரியமாக வாங்கக்கூடிய இடமா நம்மளுக்கு இருந்திருக்கும். ஆனால் பாருங்க அவன் 15% இறங்கி அவனுக்கு அடங்க மாட்டேன்றான். அடங்காமல் அப்படியே ஏறிட்டான். ஐயோ கடவுளே கடவுளே, நேற்றெல்லாம் யாருக்கு நம்பிக்கையே இல்லை. ஒருவேளை நம்ம தலையில கட்டி விட்டு போயிட்டானுங்களோ அப்படின்ற மாதிரி தான் இந்த ஐஆர்எஃப்சி ஆர்வினல் போன்ற பங்குகளை வச்சிருக்கவங்க நினைச்சிருப்பாங்க. ஆண்டவ முன்னியத்தில் இன்னைக்கு ஒரு ஆர்டர் நியூஸ் கிடைச்சிது. அதாவது ஆர்வினலுக்கெல்லாம் வந்து 106 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ பொதுவாகவே இன்னைக்கு பார்க்கல இவனுங்கெல்லாம் ரெக்கவரி தான் காமிச்சிருக்காங்க. ஆர்வினல் ஒரு 6.25% ரெக்கவரி, ஐஆர்எஃப்சி ஒரு 17% ரெக்கவரின்னு ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு மாதிரி பாசிட்டிவாக திருப்பிட்டு இருக்காங்க. இப்போ யாராவது கதறிட்டு இருந்திருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரான். உனக்கு ஒரே குழப்பமா இருக்கா, பத்தியா நான் மறுபடியும் மேலே ஏறி இருக்கேன், வேணா ஓடி போயிடு அப்படின்ற மாதிரியான ஒரு சினாரியோ செட் பண்ணி விட்டுருக்கு இந்த 2 ஷேரும். நண்பர்களே, நம்ம எல்லாரும் நம்மளுடைய சட்டக்காலரை தூக்கி விட்டுக்கலாம். 20 லட்சம் கோடி அப்படின்ற ஷேர் மார்க்கெட் கேபிட்டல வந்து ஒரே சிங்கிள் கம்பெனியே இந்த ரிலையன்ஸ் அப்படின்றது இன்னைக்கு உச்சத்தை அடைந்த பொழுது அடைஞ்சிட்டான். உங்களுக்கு தெரியாதுல்ல, இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே வந்து மேபி லார்ஜ் கேப்ஸ் இந்த தடவை பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி புரோக்கரேஜ் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் இந்த ரிலையன்ஸ் எல்லாம் நல்லா தான் மேலே வந்திருக்கு. ஆனால் ஹெச்டிஎஃப்சி அப்படியே கும்பப்பாடி கீழே விழுந்துட்டான். இந்த ரிலையன்ஸ் அப்படின்றது மேலே வந்த ஒரே காரணத்தினால தான் நம்முடைய ஷேர் மார்க்கெட் கீழே விழுகாமல் காப்பாற்றப்பட்டு இருக்கு. அந்த சமயத்தில் இன்னைக்கு நம்ம சட்டக்காலரை தூக்கி விட்டுட்டு பெருமையாக சொல்லலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியினுடைய மார்க்கெட் கேபிட்டல் 20 லட்சம் கோடி அப்படின்றத தொட்ட நாள் இன்று. ஒரு நாள் முன்னாடி, காதலர் தினத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நடந்திருக்கு. ஸோ ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். எப்பா சாமி, நீ உனக்கு ஒரு கும்பிடு, நீ விட்ட ரிசல்ட்டுக்கு ஒரு கும்பிடு அப்படின்ற மாதிரி இந்த ஆல்கோர்கோ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கவங்க நினைச்சிருப்பாங்க. ஏன்னா காலையில் 70 ரூபா போயிட்டானுங்க ரிசல்ட்டை காரணம் காமிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி ட்ரேட் ஆயிருக்கான். இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த பங்கு வந்து சாதாரணமான பங்கு கிடையாது. வளர்ந்த நிலைமையில ஒரு இடம் இருந்திருக்கான். அதே மாதிரி சப்போர்ட் எடுத்துட்டு மேல் நோக்கி போகக்கூடிய திறமை இவன்ட்ட ஒரு இடம் 2 இடம் இருந்திருக்கு. அப்போ இந்த சமயத்தில் வந்து இவன்ட்ட என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைச்சிருக்குன்னா, ஒன்னா இவன் 73 ரூபாயிலிருந்து 100 ரூபா, எங்க ரெண்டே வழி தான் அதை கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஒன்னா 73 ரூபாயிலிருந்து 100 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது ஏற்கனவே வந்ததுனால இவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராபபிலிட்டி அப்படின்றது இருக்கு. இல்லையா 73 ரூபாயிலிருந்து கீழே 50 ரூபா போயிட்டு அப்புறம் அங்கிருந்து 100 ரூபா போகணும். ஸோ இதில் 2ல் எந்த வழி சரியான வழி, எது உடனே நடக்கும், முதல்ல நடக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியல. இதை கெஸ் பண்றவங்களுக்கு தாங்க ஷேர் மார்க்கெட்டில் காசு. பச்சை பசு பைகிலேயே என்ன பாடும்போதே நம்மளுக்கு வந்து குரல் கவுதுன்னா, அப்போ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுடைய மனநிலைமை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் 10% காலி. இப்போ 380 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பேடிஎம் அப்படின்ற ஷேர். கடந்த ஒரு வருஷத்துல இதனுடைய உச்சம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 1000 தொட்டு ட்ரேட் ஆகிருக்கான். இப்போ 380 ரூபா, ஆல்மோஸ்ட் 50% மேலே காலி. நம்ம வாரன் பஃபெட் அவர்கள் ஓடி போயிட்டாரு. இன்னைக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் என்ன கவனிக்கணும், பேசும் பொருளாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்ஜி எக்யூப்மென்ட்டோடைய ஃபால் தான். ஆல்மோஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் இறங்கியிருக்கான், 10% இறங்கியிருக்கான். ஒரு வருஷ பீரியடில் பார்க்கும்போது இப்போ தான் கொஞ்சோண்டு இறங்கிட்டு இருக்கான். இன்னொரு கம்பெனி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஏம்பர் அப்படின்ற ஷேரையும் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் கவனிக்கணும். என்ன காரணம்னா, காலையில் பாசிட்டிவாக இருந்தால் அதுக்கப்புறம் சரியான ஃபால். எங்க 3400 பக்கத்தில் போய் ட்ரேட் ஆகிட்டு இருந்தானுங்க. அப்புறம் மறுபடியும் 3700, ஆல்மோஸ்ட் 10% ரெக்கவரி. எப்படின்னு பார்த்தீங்களா? ஸோ நீண்ட கால அடிப்படையில் ஏதாவது ஒரு நல்ல ஷேர் என்பது இப்படி தான் நடக்கும். இது இன்னைக்கு இன்ட்ராடேல நடந்துருச்சு. இதே வந்து ஒரு 10 மாதம், ஒரு வருஷம் அல்லது 10 வருஷத்துல இப்படி தான் நடக்கும். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அடிவாரத்தில் போய் வாங்குறோம்னா அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது.
ஸோ நம்ம நிஃப்டி ஒரு காலத்தில் இறங்கினாலும் இதே தான் நடக்க போகுது, பேங்க் நிஃப்டி ஒரு காலத்தில் இறங்கினாலும் இதே தான் நடக்க போகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கீழே விழுகும் போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 6 மாதம் நம்ம உட்காந்து ஏதாவது திண்ணையில் உட்காந்து நியாயம் பேசிகிட்டே உட்காந்தோம்னாக்கா 7வது மாதத்தில் லாபம் வரக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நீயே சந்துக்குள்ள வந்து திடீர்னு விழுந்த அப்படின்ற மாதிரி நம்ம இந்த கிளாக்ஸோ ஷேரை பார்த்து கேட்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஷேர்களுக்கெல்லாம் நம்ம இன்வெஸ்டர்ஸை பயமுறுத்துறதே வேலையாக போச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ஹையிலிருந்து 2500 இன்னைக்கு 16% பக்கம் இறங்கியிருக்கான். பொதுவாக 20% தான் இறங்கியிருக்கான் அப்படிங்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது இல்லை. பட் இருந்தாலும் இவன் ஏறினது பாருங்க, 1200 எங்க, 2400 எங்க. அப்போ யாராவது ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாமையா இருப்பாங்க? அதாவதுங்க இங்க பாருங்க, நிறைய குரூப் வாங்குறாங்க. நிறைய குரூப் வாங்கினதுக்கப்புறம் திடீர்னு ஒரு முக்கியமான ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு குரூப் மட்டும் அதில் வித்துட்டு போகுது. எல்லா குரூப்புமா விற்கிது. இப்போ IRFC SJVன்னு அது இல்லை, அப்படி தான் நடக்குது. நேற்று எவனோ ஒரு குரூப் ஃபுல்லாக பிடிச்சி வித்துட்டு ஓடி போயிட்டான். ஆனால் இன்னைக்கு அந்த ஷேர் மேலே ஏறுது அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற குரூப்புக்காரங்க அதை விற்கல. ஏதோ ஒரு இன்வெஸ்டர் லாபத்தை புக் பண்ணிட்டு இப்போ எனக்கு போதும்னு போயிட்டார். அவர் புக் பண்ணதுனால வீழ்ச்சி அடைஞ்சுது. ஆனால் மேற்கொண்டு மற்ற இன்வெஸ்டர்ஸ் யாரும் அதை விற்கிறதுக்கு முன் வரல. ஆனால் பேடிஎம் ஷேரில் அப்படி இல்லை, ஏகப்பட்ட பேர் வித்து விடுறாங்க. அதனால தான் அது கும்பா பாட்டு பாடிருக்கு. ஸோ இந்த கிளாக்ஸோ ஸ்மித் லைன் அப்படின்ற ஷேர் வந்து பயமுறுத்துற அளவுக்கு இறங்கியிருக்கான். இது யாருக்கு பயம்னா இந்த உச்சாணி கும்பலை வாங்கினவங்களுக்கு தான் பயம். இங்கே வாங்கினவங்களுக்கு என்னத்தை போய் பயம்? இவன் யாருங்க மனசுக்குள்ள கத்தி விட்டு சும்மா குத்தி விட்டுக்கிட்டே இருக்கான். இந்த ஓரியன்ட் எலக்ட்ரிக் அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு 75 பைசா டிவிடெண்ட் அப்படின்றது கொடுத்துருக்கான். பட் இந்த ஷேரை வந்து ஒரு வருஷ பீரியட்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 30% இறங்கியிருக்கு. எங்க இவன் லாபம் பண்றதுனால தான் 3/4 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறான். அதே மாதிரி இவனுடைய லாங் ரேஞ்ச் பீரியட்ல பார்க்கும்போது அழகிய ஒரு ட்ரெண்டிங் கிளியா மேலே ஏறி இருக்கான், இறங்கியிருக்கான். இவனுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்றது வரல. வந்ததுன்னா உங்களுக்கு தெரியாதா? எந்த ஒரு ஷேர் கீழே விழுந்து கிடந்தாலும் OFSS பார்த்தோம், எம்ஃபசிஸ் பார்த்தோம், எத்தனை ஷேர் இன்னைக்கு வீடியோலேயே பார்த்துருக்கோம். நல்ல ஷேராக இருந்து டிவிடெண்ட் கொடுக்கும் பட்சத்தில் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி மேலே வருவான். அது 190 ரூபாயிலிருந்து மேலே வருவானா, இல்லை 50 ரூபா போயிட்டு மேலே வருவானா, அல்லது 100 ரூபா போயிட்டு மேலே வருவானான்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து 5 வருஷம் என்னங்க, 10 வருஷம் என்னங்க, 1 வருஷம் என்னங்க, என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி அவன் 377 ரூபா அப்படின்றது வந்துதான் ஆகணும். அது என்னைக்கு அப்படின்றதான் தெரியாது. இதுக்கு ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, டக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணி போயிடுவோம். இந்த ஆட்வென்சைம்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர். ஸோ இந்த அட்வான்ஸ்டு என்சைம் ஷேர் அப்படின்றவன் என்ன பண்ணியிருக்கான்? இவனுடைய ட்ரெண்டிங் கிளி வேலையை மட்டும் பாருங்களேன். அடாடாடாடாடா, அற்புதமான ட்ரெண்டிங் கிளி. ட்ரெண்டிங் கிளி அவார்டு கோஸ் டு திஸ் அட்வான்ஸ்டு என்சைம்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஒரு லாபகரமான கம்பெனி என்னைக்கு ஒரு கீழே நல்ல பெரிய அளவில் இறங்கி வர்றானோ, இவன்லாம் சமீபத்தில் எவ்வளவு இறங்கி வந்திருக்கான்னு பாருங்களேன். 2021 ஆல்மோஸ்ட் 54% இறங்கியிருக்கான். 54% இறங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்கா? அடேங்கப்பா, 84% கீழிருந்து ஏறி வந்துட்டான். ஆமாங்க, அப்படித்தான் கணக்கு, அப்படித்தான். மேலே உச்சத்திலிருந்து இறங்கும்போது நம்மளுக்கு பர்சன்டேஜ் கம்மியாக தெரியும். ஆனால் அடிவாரத்திலிருந்து ஏறும்போது பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக தெரியும். ஸோ 54% இறங்கி 84% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இவனுக்கு தான் நம்ம அவார்டு ட்ரெண்டிங் கிளினா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இந்த ஓரியன்ட் எலக்ட்ரிக் என்னைக்கு அது ட்ரெண்டிங் கிளியே ஆக போகுதுன்னு தெரியல. பட் 6 அன்னைக்கு அவன் ஒரு 100% சம்பாரிச்சு கொடுப்பான். நண்பர்கள், இந்த சுமிட்டோமோ கெமிக்கல் அப்படின்ற ஷேரும் ஒரு வருஷ அளவில் பார்க்கும்போது 14% இறங்கி தான் கிடக்கு. ஆனால் இன்னைக்கு 5 ரூபா பலே டிவிடெண்ட் அப்படின்ற மாதிரி நல்ல பலே டிவிடெண்ட் தான் கொடுத்துருக்கான். ஸோ 5 இயர்ஸ் பீரியட் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி 1 இயர் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது 475 ரூபாயெல்லாம் இருந்தவன் தான் இப்போ 380 ரூபா. கடைசிக்கு இன்னொரு 2 மாதத்துக்குள்ள 450 ரூபா வந்துன்னா கூட சந்தோஷப்படுவேன் நான். கண்ணூரங்கு தாளேலோ கும்பா குட்டி நீ தூங்கு அப்படின்ற மாதிரி இந்த TMB அப்படின்ற ஷேர் வந்து நல்ல அருமையான ஒரு இடம். இந்த இடத்துல வந்து அவன் நல்லா சப்போர்ட் எடுத்து இந்த TMB ஷேரை வச்சிருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்தி இருக்கலாம். அவனுக்கு என்னமோ சந்தோஷப்படுத்தணும்னு எண்ணம் இல்லை. அப்படி எண்ணம் இல்லாத காரணத்தினால கடந்த 3-4 மாதங்களாக ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கான். இவன் உருப்படிக்கு சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வந்தான்னா 650-700 ரூபாயெல்லாம் வரணும். ஆனாலும் இந்த தூங்கு ராசா தூங்கிக்கிட்டே இருக்கான். நண்பர்களே, எவன் தூங்கிட்டு இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தட்டி எடுக்கக்கூடிய விஷயம் தான் இன்னைக்கு அமெரிக்காவில் வரப்போகுது. உங்களுக்கு தெரியாது இல்லை, அமெரிக்கா ரொம்ப பவர்ஃபுல். அவனுக்கிட்ட இருந்து வர்ற ஒவ்வொரு விஷயமும் ஷேர் மார்க்கெட் உலக அளவில் பெருசாக பாதிச்சு விடுவான். ஸோ அமெரிக்காவில் இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா அப்படின்றது இன்னைக்கு வருது. இந்த பேங்க் நிஃப்டி ஏற்கனவே அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக அவனை கண்டபடி பேசுவாங்க. ஏன்னா அவன் பண்ணியிருக்கிற வேலை எப்படி, கடந்த 3 நாட்களாக சரி இன்னைக்கு வா பூவோட வா அப்படின்னு சொல்லி வர சொல்றது. பூ எடுத்துட்டு போகும்போது அதை கசக்கி காலில் போட்டு யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்றது. மறுபடியும் அடுத்த நாள் வேற கலர்ல பூ எடுத்துட்டு வான்றது. அதையும் வாங்கி காலில் போட்டு ரிஜெக்டட் அப்படின்றது. இந்த மாதிரி வேலையை பண்ணா கடுப்பு ஆகுமா ஆகாதா? அந்த வேலையை தான் பேங்க் நிஃப்டி பண்ணியிருக்கான். இவன் இப்பவே இப்படி பண்றானே, இன்னும் அவன் நாளைக்கெல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்றது
ரொம்ப ஓவரா ஆடுவாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஓவரா ஆடுவாங்க. அந்த மாதிரி தான் இவன் ஏற்கனவே ரொம்ப ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கான். இதுல நாளைக்கு இந்த யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா மட்டும் ஒரு சாதகமா வருது, அமெரிக்காவை தூக்கி நிறுத்திட்டாங்கன்னா அப்புறம் இங்க இருக்கக்கூடிய பேங்க் ஸ்டாக்களும் ஒரு மாதிரி நல்லா ட்ரேட் ஆவா. அப்ப மறுபடியும் ஓவரா தான் பண்ணுவான் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, நம்ம டாப் ஆட்டோ ஆன்சிலரி ஸ்டாக்ஸ் ஏதாவது கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த போஷ் அப்படின்ற ஷேர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வாவ் 7% ஏறி இருக்கா. இவன்லாம் எப்படி இருந்தா நீங்க நினைக்கிறீங்க? இந்த போஸ் எல்லாம் ஒரு காலத்துல கீழே படுத்து கிடந்தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் ஒரு இடம் ஃபெயிலியர் தான் ஆயிருக்கான். 15,000 பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் கீழே 13,000 வந்திருக்கான். இருந்தாலும் அவனுடைய சப்போர்ட் உடைக்கல. ஸோ 13,000 பிக் அவுட் ஆனவன் இப்ப மறுபடியும் 26,000 வந்துட்டான். இந்த சமயத்தில் இதையும் தாண்டி 50,000 போறானா இல்லையா அப்படின்றது தெரியல. இதே மாதிரி இருக்கக்கூடிய சில ஷேர்கள் நம்ம இப்ப பார்க்க போறோம். இவ்வளவு சீப்பெல்லாம் நீங்க ஆசைப்படாதீங்க. அப்படி அவ்வளவு சீப்பெல்லாம் எதுவும் இல்லை. யூனோ மிண்டா, பாலகிருஷ்ண இண்டஸ்ட்ரி, சோனா, BLW அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன நினைச்சிருப்போம், நல்ல அடிவாரத்தில் கிடைக்கும் நீங்க நினைச்சிருப்பீங்க. அப்படி அடிவாரத்துலாம் இல்ல. இப்ப அவன் ஆல்ரெடி மேலதான் இருக்கான். என்ன ஒரு காரணத்தில் நம்ம இந்த யூனோ மிண்டா பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இவன் நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய செக்டர்ல இருக்கான். அப்படி இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 14% இறங்கியிருக்கான். ஒருவேளை இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து மேல போச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேரும் என்ன பண்ணியிருக்கான், கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கான். அவன் எவ்வளவு இறங்கியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவனும் ஒரு 18% பக்கம் இறங்கியிருக்கான். இப்படி 18% இறங்கினது மறுபடியும் திரும்பி மேலே ஏறும்போது ஒரு 20%. ஸோ ஆட்டோ ஆன்சிலரி அப்படின்ற செக்டர்ல இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸ்ல எவனாவது கொஞ்சம் கீழ் ரேட்ல கிடைக்கிறானா அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 ஷேர்கள் கொஞ்சோண்டு கீழே இறங்கியிருக்கா. ஆட கடவுளே, இந்த டைம் டெக்னோ ஷேர் யாராவது ஃபாலோ பண்ணீங்களா? இன்னைக்கு மட்டுமே 15% பிளாஸ்ட் அவுட் ஆயிட்டான். எல்லாருமே நம்ம இப்படித்தாங்க ஆசைப்படுறோம். நம்ம வச்சிருக்கிற ஷேர் வந்து இந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கணும். மார்க்கெட் இறங்கினா கூட ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நம்ம வாங்கி வச்சிருக்கிற ஸ்டாக் வந்து உச்சத்துக்கு போகணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. எது எப்படியோ இந்த டைம் டெக்னோ ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இது வந்து ரொம்ப சுமாரான ஷேர். இந்த சுமாரான ஷேர் கூட இன்னைக்கு பாருங்க கிராக்கி வந்துருச்சு. அதாவது இந்த UPL அப்படின்ற ஷேர் வந்து ஏறாதான்னு பல பேர் காத்து கிடந்தாங்க. அதுக்கு இன்னைக்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்கு. 800 ரூபா இருந்த ஷேர் ஆல்மோஸ்ட் 450 ரூபா போயிட்டு இன்னைக்கு ஒரு 5% மேலே ஏறி இருக்கான். ஆனா அப்படி ஒன்றும் அது ஒன்றும் பெரிய அருமையான காரணம்லாம் கிடையாது. 450 ரூபா போனவன் இன்னைக்கு 479 ரூபா வரானா அது ஒரு சப்பையான காரணம் தான். F&O பேண்ட்ல இருந்து வெளியே வந்துருச்சு. அது ஏகப்பட்ட கம்பெனிகள் F&O பேண்ட்குள்ள போறதும் வெளியே வரதும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கு. அப்படியெல்லாம் ஏறாத இந்த பல பங்குகளுக்கு இந்த UPLக்கு மட்டும் அதை ஒரு காரணமா காமிச்சு இன்னைக்கு 5% மேலே ஏற்றி விட்டாங்க. எது எப்படி அவங்க சந்தோஷமா இருந்தா சரிதான். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.